Hello friends, welcome to Premiere Pro Tamil tutorial part 6. நான் சீனு. போன கிளாஸில் மானிட்டர் பேனல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த கிளாஸில் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது சின்ன சாம்பிளாக யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் எஃபெக்ட்டு பாருங்கள். நான் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என் ட்விட்டர் தான். இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜுக்கு எதுவும் இல்லை, இங்கே இருக்குது. ஏன்னா இது வீடியோ ஃபைலில் நான் அதோட வாய்ஸ் கீழே ஆடியோ தனியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதனால் இது தனியாக தருது. பார்த்திங்கன்னா இது ஒரு 7 நிமிஷம் இருக்குது. அதனால் லென்த்தாக தருது. நம்ம அது சைஸ் தகுந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல கூட வர மாதிரி எடுத்துகிட்டு வந்து தெரியுங்களா. 7 நிமிஷத்தையும் சுருக்கலாம். நான் இப்போ சுருக்க போகிறதில்ல, உங்களுக்கு எஃபெக்ட் காட்டணுன்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். நார்மலாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளே பண்ணதோடனே எந்த ஒரு இதுவும் இல்லாத நார்மலாக அப்படி ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மொதல் எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணுன்னா நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இங்கே ஜூமில் இருக்கிறதுனால அப்படி தருது. நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணதுன்னு என்ன வருதுன்ட்டு. நார்மலாக அடுத்த ஒரு வீடியோவுக்கு சேஞ்ச் ஆகிக்கிச்சு. தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்குது. அங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் தெரியாது. தெரியுதுங்களா? அங்கேருந்து ப்ளே பண்ணால் தெரியும். இது வந்து XHTML டுட்டோரியல். நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில, என்ன பார்த்துருக்கீங்களா என்னன்ட்டு. இப்போ இங்கேருந்து இங்கே மாறும்போது பாருங்கள், மாறுதுங்களா? ஆனால் நார்மலாக மாறுறது ஒரு இதுவும் நல்லாவே இல்லை. அதுக்கு இப்போ எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்றதை தான் எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல்லேருந்து காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா ப்ரௌசர் இன்ஃபா அப்படின்னு இருக்குதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு பேனல் இருக்குது. இதெல்லாம் தான் எஃபெக்ட் நம்ம கொடுக்கறதுக்கு தேவையானது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி நம்ம இதில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் கொடுத்துட்டு நான் வந்து இதில் அதிகமாக நம்ம நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த லெவல்ஸ் இது தான் எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல். அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது வந்து கண்ட்ரோல் பேனல். இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு வேணும் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த இமேஜுக்கு இப்போ இந்த லெவல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான லெவல்ஸ் மாற்றிக்கலாம். ஆனால் நான் இப்போ லெவல்ஸ் பற்றி சொல்ல போகிறதில்ல, அது இன்னொரு கிளாஸ்லேருந்து இப்போ சொல்ல போகிறேன். இப்போதைக்கு கண்ட்ரோல் பேனலில் ஒரு சின்ன எஃபெக்ட், லெவல்ஸ் எஃபெக்டெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன் எஃபெக்டை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் இதில் வந்து பேஜ் பேல் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஒரு ரோல் பண்ணுற மாதிரி இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தெரியுதுங்களா, அதுவே சேஞ்ச் ஆகுதுங்களா. இப்போது அந்த ரோல் அப்படின்றது இங்கே இருக்குதுங்க. அதை நம்மளுக்கு தகுந்த இடத்துல வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட வைக்கலாம். பாருங்கள், வச்சுட்டேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதை ஜூம் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணதோடனே இங்கே வருது இல்லைங்களா, அது வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஏபின்றது அதோட ரோல்வேன்றது அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பாருங்கள். இப்போ நான் வந்து இங்கே ப்ளே கொடுக்குறேன். தெரியுதுங்களா, அது சுருண்டு போகிற மாதிரி ஒரு இது வந்துச்சு இல்லைங்களா. அதுவே இன்னொரு எஃபெக்ட் கூட ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது வேறு எஃபெக்ட் கூட ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, பேஜ் வந்து மெதுவாக அப்படி கிழிஞ்சி மூடுற மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட் ஃபுல்லாக இருக்குது. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மேலே 3D மோஷன் இருக்கிறது எல்லாமே அதே தான். 3D மோஷன் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே நம்ம எஃபெக்டுக்காக தான். பார்த்தீங்களா, இந்த வீடியோ டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையானதே நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்லைடு கூட பாருங்கள். இந்த ஸ்லைடில் நான் ஒரு சின்ன இது நல்லாயிருக்கும். ஸ்வாப் அப்படின்றத வந்து நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா, இது மாதிரி நிறைய இது மாதிரி மாற்றி இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிற எல்லா எஃபெக்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜ்லேருந்து ஒரு வீடியோலேருந்து ஒரு இமேஜோ அது மாதிரி ஏதோ
வெறும் இமேஜ்லேருந்து வீடியோ இல்லைங்க, இதை நீங்கள் இன்னொரு வீடியோ கூட ஆட் பண்ணிவிட்டு அப்பயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது ஒரு அழகான இது தெரியும். இந்த வீடியோ டிரான்சாக்ஷனில் ஒரு எஃபெக்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ எஃபெக்டில் அது வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.